வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் குருமணிகண்டன். இந்த வீடியோவில் வந்து நீ யார் அப்படின்ற டைட்டில் பற்றி தான் பேச போகிறோம். அதாவது நீ யார், நீங்கள் யார். ஸோ இப்போது நான் யாருன்னு ரமண மகர்ஷி ஒரு புக் எழுதியிருப்பார். ஓகே, அது வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஓகே, இட்ஸ் வெரி குட் புக். அதை படிச்சிட்டோன்னாலே நம்ம லைஃப்பில் யாருன்றது புரிஞ்சிடும். இன்னும் டீப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. நீ யாருன்னு, அதாவது நான் யாருன்றதை அவங்க உணர்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க அதை ட்ரை பண்ணுறது கூட இல்லை. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நினச்சிட்றாங்க எல்லாருமே. ஓகே, ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னாலே அது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிட்றாங்க. அதனால் வந்து அதுக்குள்ளே போகணுன்னே என்ட்ரு பண்ணவே விருப்பப்படுறதில்ல. ஸோ நான் வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக, அப்போது ஸ்பிரிச்சுவாலிட்டினா அவ்வளோ டிஃபிகல்ட்டாக போய் எல்லாத்தையும் விட்டு போய் உட்காந்துருந்தோமா ஒரு இடத்துல, எதுவுமே ஏற்கக்கூடாதா, உலக பந்தங்கள் எதுவுமே இருக்கக்கூடாதா, இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணணுமா, உட்காந்து மெடிடேஷன் பண்ணணுமா, அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணணுமா. ஸோ இது மாதிரி நிறைய எல்லாமே கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, அதோட கஷ்டமான விஷயம்னா நம்ம லைஃப்பில் பண்ணுறோம், அது நமக்கு கஷ்டமாக தெரியாது. பட் ஸோ இது ஒரு கஷ்டமாக தெரியும். அதனால் அதெல்லாம் விட்டுடலாம். அந்த மாதிரி டஃப்பான ப்ராசஸ்லாம் விட்டுடலாம். ஓகே, ஈஸியாக எப்படி வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை பண்ணுறது, ஆன்மீகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறது, நம்ம வந்து யாருன்ற எப்படி ஈஸியாக உணர்றதுன்றதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போது 2 பேர், ஓகே, இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மூளையே சரியில்லாத ஒரு முட்டாளான ஒரு மென்டல் அப்படி ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கலாம். ஓகே, சுத்தமாக மூளை வேலை செய்யாது, கண்ணா பின்னான்னு ஒன்று கூட மூளை வேலை செய்கிற மாதிரியே இருக்காது. அவங்க பேசுறது நடந்துக்கிறது எல்லாமே ஒரு முட்டாள்தனமாக இருக்குது, பைத்தியம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பைத்தியம் ஒரு இங்கே வச்சுக்கோங்க, நிற்க வச்சுக்கோங்க. இந்த சைடு கிருஷ்ணர், யாருன்னா லார்ட் கிருஷ்ணா இல்லை லார்ட் ஜீசஸ், 2 பேர் வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா இவங்க 2 பேர் தான் உருவம் இருக்குது. அல்லவா, நான் எங்கள் சைக்கிள் சிவனை நான் இருக்கல. ஏன்னா அவங்க 2 பேரும் உருவம் இல்லை, அவங்க வாழ்ந்ததாக ஒரு ப்ராப்பரான ப்ரூஃப் கிடையாது. ஓகே, அது ஒரு அடுத்த லெவலில் வச்சுருக்கோம். ஸோ இந்த கிருஷ்ணரையும் ஜீசஸையும் வந்து மனுஷனாக எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு இருக்கும் இல்லையா. அவங்களோட இன்டெலிஜென்ஸ் லெவல், அவங்க காட்ன்ற அளவுக்கு நம்ம வச்சுருக்கோன்னா அதுக்கு எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. இது நான் சொன்னேன், இந்த முட்டாள், ஓகே, பைத்தியம். ஸோ நல்ல சயின்டிஃபிக்காக பார்க்கணும். உண்மை எது அப்படின்னா, இந்த முட்டாள் பைத்தியமும், ஓகே, ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு மனுஷனும், இல்லை இவன் ஒரு கொலைகாரனோ இல்லை ரேபிஸ்ட்டோ இல்லை எவனா வேணா இருக்கும், பிச்சைக்காரனோ, எந்த கேரக்டரானோ இதை வச்சுக்கோங்க. இந்த சைடு இருக்கிறது கிருஷ்ணரும் புத்தாவும் வச்சுக்கலாம். புத்தா கூட வச்சுக்கலாம். கிருஷ்ணர், புத்தா, ஏசு இந்த சைடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களும் வந்து எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. ஓகே, இவங்க 2 பேருமே ஒன்று தான். ஸோ மைண்ட் அண்ட் பாடி அப்படின்னு வரும்போது தான் இவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறுறாங்க. ஓகே, சோல் அண்ட் இன்டெலெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களும் ஒன்று தான். ஓகே, அது எப்படி அப்படின்னா, சோல்னால் எனர்ஜி தெரியும். ஓகே, எனர்ஜி வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரே எனர்ஜி தான் இருக்கும். அதோட ஃப்ரீக்வன்சி அதெல்லாம் வந்து நம்மளோட மைண்ட் ஒர்க்காக ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் அந்த ஃப்ரீக்வன்சிலாம் மாறும். ஓகே, நம்ம மைண்ட் எப்படி வேலை செய்யறது ஏற்ற மாதிரி இந்த ஃப்ரீக்வன்சி மாறும். பட் எல்லாமே பிறக்கும்போது எல்லாரோட எனர்ஜி லெவலும் ஒன்று தான். ஓகே, அதோட பவரும் ஒன்று தான். சோல் இஸ் சேம். ஓகே, அது கூட இன்டெலெக்ட்னு ஒன்று இருக்கும், அறிவு. இன்டெலெக்ட் அப்படின்னா, இப்போது பாடிக்குள்ளே ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல. ஓகே, இப்படி தான் க்ரோத் ஆகணும், இந்த அளவுக்கு தான் க்ரோத் ஆகணும். ஓகே, இதை சாப்பிட்டா இப்படி ப்ராசஸ் பண்ணணும், இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் இந்த மசில்ஸ் இப்படி ப்ராசஸ் பண்ணணும், இதெல்லாம் வச்சுருக்குல்ல. அது வந்து இன்டெலிஜென்ஸ், பாடிக்குள்ளே இருக்கிற இன்டெலிஜென்ஸ், ஒரு செல்லுக்குள்ளேயும் இருக்கிற இன்டெலிஜென்ஸ். இன்டெலெக்ட்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, இன்டெலெக்ட்குள்ளே எல்லாமே இருக்கும். ஓகே, அது வந்து சோலோடு சேர்ந்தது, கடவுளோடு சேர்ந்த பேக்கேஜ். ஸோ அது என்னென்னா, முதல்ல உலகம் எப்படி தோன்றுச்சு. ஓகே, ஒரு பிக் பேங் வந்தது. பிக் பேங்குக்கு முன்னாடி இருந்தது வரைக்கும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற இன்டெலெக்ட்டுக்கு தெரியும். அந்த ஞாபகம் வந்து அதுக்குள்ளே இருக்குது, மெமரி இருக்குது. ஓகே, அந்த பிச்சைக்காரனோ இல்லை கொலைகாரனோ ரேபிஸ்ட்டோ எல்லாருக்குள்ளேயும் அந்த இன்டெலெக்ட் இருக்குது. அதே இன்டெலெக்ட் தான் இந்த கிருஷ்ணர்கிட்டையும் புத்தர்கிட்டையும் ஏசுகிட்டையும் இருந்தது. ஓகே, ஆனால் இதை 2 ஏன் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம், இதை சாமியாக பார்க்குறோன்னா,
இது வந்து அதை மட்டும் வச்சு வாழ்ந்துடுச்சு, மைண்டை யூஸ் பண்ணாமல். ஓகே, மைண்டை யூஸ் பண்ணனா மைண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணல. ஓகே, மற்றவங்களெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி. ஓகே, இது நான் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவுக்கு சொன்னேன். இப்போ நம்மலாம் வந்து அப்படியே இவங்களை விட்டு தள்ளி இருக்கிற மாதிரிலாம் நினச்சக்கூடாது. ஓகே, எல்லாம் ஒன்று, நம்மளும் பைத்தியங்க தான். ஏன்னா நம்மளுக்கு நம்ம யாருன்னே தெரில, மைண்டை யூஸ் பண்ணுற எல்லாருமே பைத்தியங்க தான். ஓகே, ஸோ இப்போ இவங்களும் நம்மளும் இந்த கிருஷ்ணர் எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஒரு மூணு சேர் போட்டிருக்கோம். ஓகே, நான் இந்த சேரில் உட்காந்துட்ருக்கேன். நான்றது யாராக வேணா இருக்கலாம், நீங்களே கூட இருக்கட்டும். பக்கத்தில் சேரில் பரமாத்மா கிருஷ்ணர் உட்கார வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு இமேஜினேஷன் சொல்கிறேன். இந்த சைடு ஒரு சேரில் இயேசுவை உட்கார வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம பாடியாக பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் இருக்குது, மைண்டாக பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ நான் மைண்டாக பார்த்தேன்னா என்ன பண்ணுவேன், கிருஷ்ணருக்கு முன்னாடியும் ஜீசஸ்க்கு முன்னாடியும் உட்காந்து கும்பிடுவேன். ஓகே, ஏன்னா நான் மனுஷன், அவங்க கடவுள். எதை பொறுத்த வரைக்கும், என் மைண்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, நான் சோலாவும் அவங்க 2 பேரையும் சோலாவும் வச்சு பார்த்தேன்னா 3 பேரும் சேரில் தான் உட்காந்துட்ருக்கோம். 3 பேரும் கால் மேலே கால் போட்டுன்னு இருக்கலாம். ஓகே, தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். ஓகே, டிஃப்ரெண்ட்டே இல்லை. கிருஷ்ணர் தான், நானும் கிருஷ்ணர் தான், அவர் கிருஷ்ணர் தான். ஓகே, இவர் ஜீசஸ்னால் நானும் ஜீசஸ் தான். அந்த சோலாக இருந்தால், இன்டெலெக்டாகவும் இருந்தாலும் சேம் இன்டெலெக்ட் தான் எல்லாருக்குமே. இன்டெலெக்டில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் ஏன் நம்ம வேறு மாதிரி இருக்கோம், அவங்க வேறு மாதிரி இருந்தாங்க. அவங்க ஏன் கடவுளாக இருந்தாங்க, நம்ம ஏன் இவ்வளோ கேவலமாக வாழ்ந்துட்டுருக்கோம் லைஃப்பை அப்படின்னா, ஐயோ கேட்கும்போது ஒரு சிலருக்கு இப்படியே கோவம் வரும் என் மேலே. இன்னும் இவன் நம்மளை போய் கேவலமாக வாழறோன்னு சொல்கிறான். அப்படி தான் வாழறோம். ஓகே, நம்ம கடவுளாக வாழலைனாலே அது வந்து இந்த மாதிரி ஒரு சீப் லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஓகே, சரி, நீங்கள் வேர்ல்டு லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்கலாம், இல்லைன்னு வேணான்னு சொல்லலை. பட் நீங்கள் கடவுள்னு உங்களுக்கு தெரியுமா? கடவுள் தெரிஞ்சுட்டு நீங்கள் வேர்ல்டு லைஃப்பில் வாழ முடியுது. ஓகே, கரெக்டாக அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஓகே, அதுதான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருமே அதான் ட்ரை பண்ணணும். ஓகே, அதுதான் ஆன்மீகம். ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் இந்த மாதிரி. ஓகே, எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு. ஸோ தேவையில்லாமல் நம்ம எதுக்கெலாம் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்கன்னா, ஒருத்தர் வந்து நம்மளோட வயசு அதிகமாக இருந்தால் அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு. ஓகே, அவங்கள எதிர்பார்ப்பாங்க, நம்ம கொடுக்கணும்னு நினைப்போம், அவங்க வாங்கணும்னு நினைப்பாங்க அந்த ரெஸ்பெக்டை. ஓகே, அது இட்ஸ் நாட் நெசசரி. அவங்க கேரக்டர் நல்லா இருக்குது, நல்லபடியாக வாழறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம், ஒரு மைண்டாக. ஓகே, பட் சோலாக பார்த்தா அவங்களும் நம்மளும் ஒன்று தான். அவங்களுக்கு போய் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், குனிஞ்சு கும்பிடணும் இல்லை. வயசு அதிகமாக இருக்குது, பணம் அதிகமாக இருக்குது, இல்லை பதவி இருக்குன்றதுக்காக அவங்களுக்கு கும்பிடணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன சொன்னேன், இந்த கிருஷ்ணரும் நானுமே ஒன்று, கிருஷ்ணரும் நீங்களுமே ஒன்றுன்னும் போது நீங்கள் போய் ஒரு அரசியல்வாதிகிட்டையும் ஒரு பணக்காரங்கிட்டையும் போய் கூழ் கும்பிடு போட்டுட்டு குனிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை வயசானவங்கிறது அவங்கள என்ன பண்ணால் ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ரெஸ்பெக்ட் இஸ் ஒன்லி ஃபார் த சோல். ஓகே, பட் நீங்களும் சோல்ன்றப்போ அதுவும் சொல்கிறப்போ அங்கே ரெஸ்பெக்ட்டுக்கு வேலை கிடையாது. பிகாஸ் போத் சோல்ஸ் ஆர் சேம். ரெண்டுமே சேமாக இருக்கும்போது ரெஸ்பெக்ட் தேவையில்லை, அங்கே தேவையில்லை. ஓகே, ஸோ 2 சோலும் ஒன்று தான். இது வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ், ஐ மீன் இட்ஸ் இது எதை சேர்ந்தது அப்படின்னா ஒரு யூனிவர்சல் சோலை சேர்ந்தது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தெர் வில் பி நோ ரெஸ்பெக்ட், நோ நீட், ஒன்லி லவ். ஓகே, நம்ம எல்லாம் ஒன்று தான் அப்படின்றது தெரியணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ யாருமே வந்து தாழ்ந்தவங்க இது கிடையாதுன்னு நம்ம சொல்லுவாங்க, ஒரு வாழ்க்கைக்கு ஒரு ஒரு தத்துவமாக சொல்லுவாங்க. யாரும் தாழ்ந்தவங்க இல்லை, யாரும் உயர்ந்தவங்களும் இல்லை அப்படின்னு. அது வந்து மைண்டுக்கு சொல்கிற ஒரு தத்துவமாக தான் இருக்குது. மைண்டாக தான் அது வந்து புரிஞ்சுக்கிறோம் எல்லாருமே. அது சோலாக புரிஞ்சுக்கிட்டோன்னா சேம் தத்துவம், இந்த சேம் தான். உயர்ந்தவும் இல்லை, கடவுளே. ஓகே, லார்ட் கிருஷ்ணாவோ இல்லை ஜீசஸோ உயர்ந்தவர் இல்லை என்னை விட, அதை உங்களை விட. ஏன்னா நான் என்ன விடன்னு சொல்லிட்டுனா ஐயோ இது பைத்தியம்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஈகோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க என்னை பற்றி. ஸோ ஐம் சேயிங் யூ, நான் இப்போல்லாம் நான் சொல்கிறேன்னா அப்போ நீங்களும் சேர்ந்தது தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் இந்த யூனிவர்ஸை சேர்ந்தது தான். நான் சொல்லும்போதுலாம் அதுதான் அந்த வேர்டை ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே, ஸோ எல்லோரும் சேர்ந்தது தான் வந்து இது. ஸோ கிருஷ்ணரும் நானுமே வந்து சோலாக இருந்தோம் அப்படின்னா 2 தோல் மேலே தோல் கை போட்டுன்னு சுற்றலாம். ஓகே, ஸோ குனிஞ்சு கும்பிடணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து அந்த மாதிரி வாழ தெரியாமல் மைண்டை யூஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நான் கும்பிட்டே ஆகணும் அவரை. ஏன்னா அவருக்கு உணர்ந்தவர். அவர் யார், நான் உணராதவன். இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதை பற்றி யோசிக்காமலே நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் இல்லை, 99% அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டினா இதுதான், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், சைக்கலாஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், இன்டெலெக்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஓகே, அறிவுன்றது கொடுத்ததே அதுதான். நம்ம
அந்த இன்டெலெக்ட்குள்ளே இருக்குன்னு சொன்னேன்ல, எல்லா மெமரியுமே அந்த இன்டெலெக்ட்குள்ளே இருக்குது. கிருஷ்ணருக்குள்ளே இருந்த எல்லா மெமரியும் நம்மளுக்குள்ளேயும் இருக்குது. ஐ மீன் அந்த இன்டெலெக்ட்டுக்குள்ளே. அந்த மெமரினா 2 மெமரி இருக்குது. ஓகே, இட்ஸ் நாட் மெமரி ஆஃப் இந்த லைஃப்குள்ளே வர மெமரி கிடையாது. அது வந்து மைண்டில் இருக்கிற மெமரி. இன்டெலெக்ட்டுக்குள்ளே ஒரு மெமரி இருக்குது. அதுதான் வந்து இந்த படைப்போட மெமரி. இது எப்படி படைக்கப்பட்டது? நான் யார்? உண்மையான நான் யார்? இந்த படைப்பை எப்படி நாம் படைத்தோம்? ஓகே, இதுக்குள்ளே எப்படி இந்த மாதிரிலாம் நம்ம உருவானோம்? எப்படிலாம் என்ன பண்ண போகிறோம் ஃப்யூச்சர்லன்றது வரைக்கும் அந்த இன்டெலெக்ட்குள்ளே இருக்குது. அதுக்கு தெரியும். ஆனால் நம்ம வந்து ஏன் நமக்கு தெரியல, கிருஷ்ணருக்கு தெரிஞ்சுது, ஜீசஸ்க்கு தெரிஞ்சுதுன்னா அவங்க மைண்டு யூஸ் பண்ணல, நம்ம மைண்டை மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த மைண்டுக்குள்ளே குப்பையெல்லாம் இருக்குது. அந்த குப்பையெல்லாம் எடுத்து போட்டு அதுக்கப்புறமா அந்த இன்டெலெக்ட் மூலிமா வாழ ஆரம்பித்தா மட்டும்தான் வந்து நம்மளும் அதை மாதிரி புரிஞ்சிக்க முடியும். வாழ்க்கையை அந்த மாதிரி வாழ முடியும். ஓகே, ஸோ கடவுள் மனிதன் அப்படின்ற பிரிப்பே கிடையாது ஆக்சுவலி பார்த்தா. ஓகே, எல்லாருமே கடவுள் தான். இப்போது மனுஷன் கடவுளாக வாழ்ந்தான் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ கிருஷ்ணரையோ ஜீசஸையோ வந்து மனிதர் தான் கடவுளாக வாழ்ந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, நம்ம விஷயத்தில் என்ன நடக்குதுன்னா, கடவுள் தான் மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கே. ஓகே, கடவுள்னே தெரியாமல் அவங்க வந்து மனுஷனாக இருந்தாலும் கடவுள்னு தெரிஞ்சு கடவுளாக வாழ்ந்தாங்க. இங்கே நம்ம கடவுள் தான் மனுஷன்னு நினச்சின்னு மனுஷனாக வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம கடவுள்ன்றது நமக்கு தெரியல. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, திரும்ப திரும்ப நம்மளுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயும் அந்த மாதிரி வாழ பழகணும். அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண பழகணும். இட்ஸ் நாட் ஈஸி, இட்ஸ் டிஃபிகல்ட் பிகாஸ் மைண்ட் இஸ் மோர் டாமினன்ட். ஸோ அதை தாண்டி நம்ம எப்போ இன்டெலெக்சுவலாக வாழ ஆரம்பிக்கிறோம், எப்போ ஸ்பிரிச்சுவலாக வாழ ஆரம்பிக்கிறோமோ அதான். ஃபஸ்ட்டு இன்டெலெக்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே ஸ்பிரிச்சுவல்ன்றது போய்டும். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக நம்மளால் எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, வெளியில் சொல்ல முடியாது. ஓகே, நான் வந்து சோலாக எதுவும் பேசிட முடியாது, சோலாக நான் எதையும் ஃபீலும் பண்ணவும் முடியாது. சோல்ன்றது இட்ஸ் ஜஸ்ட் அன் அவேர்னஸ். தேர் இஸ் நோ எக்ஸ்ப்ரெஷன் ஆர் நோ ஆட்ரிபியூட்ஸ் ஃபார் யூ சோல். பட் இன்டெலெக்ட் மட்டும்தான் யூ கேன். இப்போ நம்ம மைண்டுக்குள்ளே எப்போவுமே ஒரு 2 விஷயம் திங்க் பண்ணும்போது 2 பேர் பேசிப்பாங்க, ஒருத்தர் அடிச்சுப்பாங்கல்ல. அந்த 2 பேர் தான் வந்து ஒன்று இன்டெலெக்ட். ஆக்சுவலி இன்டெலெக்ட் அடிச்சுக்கிறது கேளமா, அது சொல்ல தான் சொல்லும். இந்த மைண்டு தான் வந்து அடிச்சுக்கும். ஓகே, நீ என்ன சொல்கிறது? அங்கே தான் ஈகோ, அந்த மைண்டுக்குள்ளே தான் இருக்குது ஈகோ. நீ சொல்லாத, நீ பண்ணுறா அப்படின்றோம். ஸோ நம்ம அதை பண்ணிவிட்டு அவசரப்பட்டுருப்போம் ஏதோ ஒரு விஷயத்தை. அதுதான் வந்து மைண்ட். ஸோ இந்த இன்டெலெக்ட் வந்து இட்ஸ் அ காட், இட் நோஸ் எவ்ரி திங். அது பேச்சை நம்ம கேட்குறதே இல்லை. ஓகே, அதனால தான் பிரச்சனை. அதனால தான் நம்ம மனுஷன் வாழ்ந்து திரும்பி தப்பு பண்ணி இந்த சைக்கிள், பர்த் அண்ட் டெத் சைக்கிளில் மாட்டிட்டு முடிச்சுட்டே இருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் ஈஸி. ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது ஈஸினா எப்படி? புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸி. ஓகே, அதை அப்ளை பண்ணுறது கஷ்டம். புரிஞ்சுக்கிட்டா தானே அப்ளை பண்ணுறது. இங்கே புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. ஓகே, ஸோ சயின்டிஃபிக்காக புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. நிறைய பேர் வந்து சூப்பர்ஸ்டிஷியஸ் தான் நினச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி கடவுள், அந்த மாதிரி நீ தான் கடவுள், அந்த மாதிரிலாம் சொன்னோன்னா பைத்தியக்காரத்தனமாக நினச்சிக்கிறாங்க. ஓகே, நீ சயின்ஸாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலையே. ஓகே, வெளியில் இருக்க சயின்ஸ்னால் உள்ளே இருக்கிறது சயின்ஸ் தான். உள்ளே இருக்கிற எல்லாமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சைக்காலஜி, இது 4 சேர்ந்து தான் ஒரு உயிர் இல்லை, ஐ மீன் அந்த உருவம் இல்லை. ஸோ இது 4மே சேர்ந்து அதனால சயின்ஸ் தானே, சயின்ஸ் சப்ஜெக்ட் தானே. ஸோ யுவர் சயின்ஸ், அவுட் சைட் இருக்கிறது சயின்ஸ். வேறு சயின்ஸை தவிர வேறு எதுவுமே இல்லை இங்கே. நம்ம கான்ஷியஸ்னஸ் சொன்னால் அதுவும் சயின்ஸ் தான். ஓகே, அந்த சயின்ஸுக்கு கான்ஷியஸ்னஸ் மட்டும் சொன்னால் அது நம்ம ஒரு பெரிய விஷயமாக பார்க்க மாட்டோம். அதனால அதை காடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. காடுன்னு சொல்லி அதை அப்போ தான் வந்து ஒரு கிராட்டிடியூடோடு நம்ம வாழ ஆரம்பிப்போம். ஓகே, புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நம்ம புரியறதுக்கு ட்ரை பண்ணுறதில்ல. ஓகே, ஏற்கனவே நிறைய இது மாதிரி நேற்றுக்கு வீடியோவில் கூட பேசியிருந்தேன். ஸோ என் வீடியோவில் கண்டினியூவாக பார்த்துட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகும் எல்லாமே. ஸோ ட்ரை டு பி அ காட். ஓகே, ஐ எம் ட்ரைங் எவ்ரி மினிட் ஐ எம் ட்ரைங் டு டூ பி அ காட். பட் மைண்டு அப்பப்போ வந்து கெட்டு தான் போயிட்டுருக்கோம். டைம் டியூரேஷன் எவ்வளோ வச்சுக்கணும் தான் முக்கியம். ஓகே, நம்ம எவ்வளோ நேரம் மைண்டாக இருக்கோம் ஒரு நாளில், எவ்வளோ நேரம் சோலாக வாழ போகிறோம் அப்படின்றது தான். அதை வச்சு தான் நம்ம வந்து எவ்வளோ ப்ராக்ரெஸ் பண்ணுறோன்றதுல இருக்குது. ஸோ ட்ரை டு பி லெஸ் மைண்ட், மோர் சோல் ஆர் மோர் இன்டெலெக்ட் அட்லீஸ்ட். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைண்டோட வேலையை சுருக்கிட்டே வாங்க. அது கொடுக்குற சாப்பாடு, அதாவது வெளியிலேருந்து கொடுக்குற இன்புட்டை குறைச்சிட்டே வாங்க. சினிமா, என்டர்டெயின்மெண்ட், ஓகே, அடிக்ஷன்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் கம்மி பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது மட்டும்தான் நிற்கும். அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி இது மைண்ட் வந்து காணாமல் போயிடும். சரியா? சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம். குருமணிகண்டன்.